ஆதியுகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் நண்பர் சிபி சந்தர். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க, வீட்டில், அக்கம் பக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இன்னைக்கு என்ன பாலிடிக்ஸ் பேசலாம் அப்படின்னு நீங்கள்லாம் அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிறது எனக்கு புரியுது. பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே உருவாயிருக்காங்க. பக்தவச்சலம், ராஜாஜி, காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இரண்டாம் கட்ட தலைவர்களாக கருதப்படுகிற நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், பேராசிரியர் அன்பழகன் போன்ற ஒரு அறிஞர்கள், மேதைகள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை அலங்கரிச்சிருக்கிறது கடந்த கால வரலாறுகள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தலைவர்கள், மெத்த படித்த தலைவர்கள், உலக வரலாறுகளை பேசுகிற தலைவர்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காங்க. இந்திய மாநிலங்கள்லேயே தமிழ்நாட்டு அரசியல்னா அப்படி காலரை தூக்கி விட்டுக்கலாம். அவ்வளவு அறிவாளியான தலைவர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. கட்சிகள் வேறு வேறு கட்சிகளாக இருப்பாங்க, வேறு வேறு கருத்துகள் உடையவர்களாக இருந்தாலும் கூட எல்லாருமே ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட தலைவர்களாக தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா அது ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஆனால் இப்படி நெஞ்சுயர்த்தி பெருமை கொள்ளும் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு சமகாலமாக ஒரு 2 வருடம் 3 வருடங்களாக இப்படி ஒரு கட்சியா, இப்படி ஒரு தலைவனா அப்படின்னு தலகுனியரை வைக்கிற அளவுக்கு, தலை கவிழ்ந்து இந்த நாட்டில் இப்படி ஒரு கட்சியா அப்படின்னு கேவலப்படுற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி. அதுக்கு தலைவர் வந்து சீமான். அவரு சீமான் கட்சி ஆரம்பிச்ச போது ஒரு மாற்று சிந்தனையோடு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஒரு தமிழ் தேசிய களத்தோடு தமிழ்நாட்டுக்கு வருகிற ஒரு கட்சியாக தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். வந்தாரையே வாழ வைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேலெழுந்து வர்றதை பாராட்டத்தானே செய்வோம். நம்மெல்லாம் அப்படிதான் பாராட்டணும் அவரை. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ஆரம்பத்தில் பெரியாரை பற்றி பேசுனது, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுனது, அடடா ஒரு நல்ல தலைவன் உருவாக்கி வர்றான் அப்படிதான் நாமெல்லாம் நினைச்சோம். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அவருடைய சுயரூபம் வெளிப்படுது. சுயரூபம் வெளிப்பட்டதுக்கு பின்னால அவர் என்ன செய்யறாரு, தான் என்ன செய்யறாருங்கிறதுலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தடுமாற்றமாயி கட்சியை எப்படி வழிநடத்துறதுன்னே தெரியாம போய் இன்னைக்கு 4 தமிழர் கட்சிங்கிற அந்த கட்சி உருக்குலைஞ்சு போய் கிடக்கு. எப்போ செய்தித்தாளை பெறட்டினாலும் சரி, சமூக வலைதளங்கள்லும் சரி, அன்றாடம் அந்த கட்சியிலிருந்து விலகல் கடிதம் இப்படி விலகிட்டே இருக்கிறாங்க. ஏன் விலகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சமீபமா ஈரோடு இடைத்தேர்தல்ல அவர் பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசின பேச்சு ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு, கேவலமான பேச்சு, இழிவான பேச்சு. நாம எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பெரும் கோபம் கொண்டு பல தம்பிமார்கள், பெரும்பான்மையான தம்பிமார்கள் அக்கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. இன்னும் சில பேர் இவர் வந்து RSS கைக்கூலி ஆயிட்டாரு, பாஜகவினுடைய எடுபிடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னும் சில பேர் இவருக்கு ஒரு தலைமைத்துவம்னா என்னன்னு தெரியல, ஆளுமைனா என்னன்னு தெரியல, ஒரு கட்சியை எப்படி கட்டமைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல, தலைமை பதவிக்கே லாயக்கற்றவர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்பகுதி இளைஞர்கள் வெளியே போயிட்டாங்க. இப்படி கடந்த 1 மாத காலமாக ஒரு கட்சியிலிருந்து இவ்வளவு கூட்டம் கூட்டமா வெளியே போற சம்பவத்தை கடந்த 40-50 ஆண்டு காலத்துல இப்பதான் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். உண்மையை சொல்ல போனா அந்த கட்சியிலிருந்து தப்பிச்சு போனவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எஞ்சி இருப்பவர்கள் சீக்கிரம் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இப்ப கடைசியா
காளியம்மாள்ங்கிற சகோதரி அந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. யார் இந்த காளியம்மாள்னா, ஒரு சமூக சேவகையா அறியப்பட்ட ஒரு சகோதரி. மீனவ கிராமங்கள்ல அங்க இருக்கிற மீனவர்களுக்கான ஒரு தோழியா அவர்களுக்கு தேவையான செய்து கொண்டிருந்த ஒரு சமூக சேவகி. அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையை நாம் தமிழருக்குள்ள கட்சிக்குள்ள கொண்டு வந்தது சீமான். அவங்களும் சரி நமக்கு ஒரு கட்சி அடையாளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழருக்குள்ள வந்தாங்க. நாம் தமிழர்ல வந்ததுக்கு பின்னாடி கடும் உழைப்பை அவங்க கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. மேடைகளில் பேசுறது, போராட்ட களங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதுங்கிறதெல்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலகல் கடிதத்தை கொடுத்துட்டாங்க. இது கடந்த 6 மாத காலமாகவே காளியம்மாள் என்ன பண்ண போறாங்க, ஏன் மௌனமா இருக்கிறாங்க, அவங்க விஜய் கட்சிக்கு போவாங்களா, திமுகவுக்கு போவாங்களா, அதிமுகவுக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்துகிட்டே இருந்தது. அவங்க மௌனமாவே இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் சீமான் பேசிய ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. என்னன்னா, காளியம்மாவை பிசிறு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேடையில் அவர் பேசும்போது நான் பிசுரும்பேன், மசுரும்பேன், அப்புறம் உசுரும்பேன் அப்படின்னு அதுக்கு சப்பக்கட்டு கட்டினார். ஆனா தன்னுடைய உழைப்பை ஒரு கட்சிக்கு நம்ம கொடுக்கிறோம், அந்த கட்சியினுடைய தலைமை தன்னை பிசுரா நினைக்குது, மசுரா நினைக்குது அப்படின்னா யாரா இருந்தாலும் ஒரு பாரம் மனசுக்குள்ள வரத்தாங்க செய்யும், ஒரு வேதனை வந்துரும் இல்லையா? அப்படிதான் அந்த அம்மா வேதனையோட கடந்த 6 மாத காலமா மௌனமாவே இருந்தாங்க. மௌனமா இருந்த காளியம்மாவை கூப்பிட்டு சமாதானப்படுத்தவும் சீமான் முயற்சி பண்ணல. இன்னொன்னு அவங்களோட பேசுறதையும் தவிர்க்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஆக நம்மளை கட்சி விட்டு வெளியேற்றுவதற்காக தான் சீமான் இந்த நடவடிக்கையை இப்படி மௌனமா இருக்காருங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு விலகிட்டாங்க. சரி, இன்னைக்கு காளியம்மாள் விலகல் கடிதம் கொடுத்த உடனே நாம எல்லாரும் காளியம்மாள் விலகிட்டாங்க, காளியம்மாள் விலகிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுறோம். அவங்க திமுகவுக்கு போவாங்களா, விஜய் கட்சிக்கு போவாங்களான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அந்த அம்மாவுடைய உழைப்பு என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி தமிழ் தேசிய களத்திற்கு அவர்கள் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அதுல ஒண்ணுமே அவங்க செய்யல. இப்ப எத்தனையோ கட்சிகள் ஒரு பொதுவான தமிழ்நாட்டுக்கு தேவையான மாநாடுகளை நடத்திருக்கு, கொள்கைகளை பேசியிருக்காங்க, திருக்குறள் மாநாடு போன்ற மாநாடுகள் நடத்தியிருக்காங்க, தமிழ் வளர்ச்சிக்கான பல திட்டங்களை எல்லாம் நிறைய கட்சிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழினம் தமிழினம் தமிழ் மொழி தமிழ் மொழின்னு பேசுறாங்களே ஒழிய இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த கலாச்சாரத்துக்காகவும் இந்த பண்பாட்டிற்காகவும் நாம் தமிழர் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பூஜ்யம். உண்மையை சொல்ல போனா சீமான் அவிழ்த்து விட்ட கட்டுக்கதைகளை அவர் ஏதோ ஒரு மேடையில தான் அவிழ்த்து விட்டுருப்பாரு. அதை 100 மேடைகள்ல வெளிச்சம் போட்டு காட்டியவர் இந்த காளியம்மா. ஆக சீமான் பொய்யை சொன்ன ஒரு குற்றவாளி என்றால் அதை பரப்புரை செய்த காளியம்மாளும் குற்றவாளி தான். அதை மறுக்கிறதுக்கு இல்லை, இல்லைங்களா? அப்படிப்பட்ட காளியம்மாள் இன்னைக்கு விலகல் கடிதம் கொடுத்து வெளியேறிட்டாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, ஏன் இப்படி கும்பல் கும்பலா வெளியே போறாங்க, ஏன் கூட்டம் கூட்டமா வெளியே போறாங்க? சில பேர் அவருக்கு தலைமைத்துவம்னா என்னன்னு தெரியல, ஆளுமைனா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு முரண்பட்டு வெளியே போறாங்க. சில பேர் பெரியாரை கொச்சைப்படுத்தினதுனால வெளியே போறாங்க. அவர் தமிழ் தேசிய களத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, அவர் RSS எடுபடி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சில பேர் வெளியே போறாங்க. உண்மையாலுமே இவர் யார், அவருடைய நோக்கம் என்ன, அதைத்தான் இப்ப பேசுறோம். என்னன்னா, அவர் மேல இப்ப ஒரு வழக்கு, என்ன வழக்கு வந்திருக்கு? வாழ்த்துக்கள்ங்கிற படத்துல நடிக்க வந்தவங்க நடிகை விஜயலட்சுமி. அந்த வாழ்த்துக்கள் படம் முடிஞ்ச உடனே விஜயலட்சுமியினுடைய சகோதரிக்கு ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை. அந்த பொண்ணு கர்நாடகால இருந்து வந்த பொண்ணு தானே, அவங்களுக்கு இங்க யாரையும் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் சீமான். சரி, அந்த சகோதரியினுடைய வீட்டு பிரச்சனையை சீமான் சொன்னா தீர்த்து வைப்பார், ஏன்னா அவருக்கு சில தலைவர்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்பி சீமான்ட்ட போய் தன்னுடைய குறைய முறையிடுறாங்க, உதவி கேட்டு போறாங்க. அப்படி வச்சுங்களேன்.
உங்களுக்கு எல்லா தலைவர்களையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால எங்க சகோதரனுடைய வீட்டு பிரச்சனையை முடிச்சு வைங்க, முடிச்சு கொடுங்க அப்படின்னு இப்போ கெஞ்சுறதுக்காக போயிருக்கிறாங்க. ஒண்ணு நம்ம கிட்ட உதவி கேட்டு வர்றவங்கள நம்மளால முடியும்னு சொல்லணும், இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது முடியாதுன்னு சொல்லணும். இந்த ரெண்டு தான் இருக்க முடியும். உலகத்திலேயே படு கேவலம் என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களை பயன்படுத்துறது இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே மிக மிக கேவலமான இழிவான ஒரு செயல். அப்படி சகோதரியினுடைய உதவி கேட்டு வந்த, சகோதரிக்காக உதவி கேட்டு வந்த அந்த விஜயலட்சுமிய நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்க சகோதரியினுடைய பிரச்சனையும் நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சீமான் வாக்கு கொடுக்கிறார். இப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு, நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேங்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு நடிகைங்கும் போது பறந்துபட்ட வேறுபட்ட பார்வைகள் இருக்கும். அந்த பார்வையை தாண்டி கூட தன்னை காதலிக்கிறதாகவும், காதலிக்கிறது மட்டும் இல்ல திருமணமும் செஞ்சுக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷனை ஒரு பொண்ணு நம்பத்தானுங்க செய்வா. அப்படிதான் அந்த விஜயலட்சுமி நம்பிருச்சு. நம்பினது மட்டும் இல்ல, அன்னைக்கு சீமான் இன்னைக்கு இருக்கிற சுகபோக வாழ்க்கை அப்ப இல்ல, பணம் செல்வாக்கெல்லாம் அப்ப கிடையாது. அப்போ சாதாரணமா வறுமையில் இருந்தவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பல படங்கள்ல நடிச்சு அதுல வர்ற வருமானத்தை சீமான காப்பாத்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம இப்ப பேச மாட்டேங்கிறோம். உண்மை இதுதான். பல இடங்கள்ல சீமானுக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு விஜயலட்சுமி உதவி செஞ்சிருக்கு, பண உதவி செஞ்சிருக்கு. ஏன்? தன்னை காதலிக்கிறாரு, தன்னை திருமணம் செய்து கொள்ள போறாரு, தன்னுடைய சகோதரியுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரு அப்படின்னு தனக்கு கிடைத்த ஒரு ஆறுதலா அந்த பொண்ணு, அந்த அப்பாவி பொண்ணு நினைச்சிருக்கு. இத பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா, திருமணத்திற்கு முன்பாகவே அந்த பொண்ணோட அவர் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுறாரு. ஒரு பொண்ணுங்க ஒரு நம்பிக்கை, இதோ இந்த லட்சியம் இருக்கு, அதை முடிச்சோன்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேங்க போது அந்த பொண்ணும் அந்த வாழ்க்கைய சீமான்ட்ட ஒப்படைச்சிருது. ஒப்படைச்சதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அரசியல்ல இவர் பண்ணின சில தகுடு தத்தங்கள்ல திடீர் வெளிச்சம் இவருக்கு கிடைக்குது, ஒரு தலைவரா பரிணமிக்கிறார். அதெல்லாம் கரெக்டு, அரசியல்ல முன்னேறணும், தனக்கான ஒரு வெளிச்சம் கிடைச்சதுக்கு பிறகு அரசியல்ல முன்னேறிக்கிட்டே போகணும், வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனா வளர்ந்ததற்கு பிறகு, வளர்ந்ததற்கு யார் காரணமோ அவர்களை மறந்து போறதற்கு இல்ல, அது ஒரு கெட்ட குணம் இல்லையா? பொதுவாவே நண்பர்களை மறக்கிறது ஒரு கெட்ட குணம். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டால் முய்வில்லை, செய் நன்றி கொன்றம் அவருக்குங்கிறாரு வள்ளுவர். ஆனா ஒரு பொண்ணு தனக்கு பண உதவி பண்ணிருக்கு, வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணிருக்கு, எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய வாழ்க்கையவே ஒப்படைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நன்றிய வெகு எளிதா மறந்து போனார் சீமா, இல்லைங்களா? அதுக்கு பிறகு அவர் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு கட்சி தலைவனா மாறுறாரு. ரைட். அப்ப விஜயலட்சுமி பொறுத்து 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 எனக்கு நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும்னு பல முறை சீமான்ட்ட கெஞ்சி அழுது தூது விட்டு எவ்வளவோ பண்ணி பார்த்திருக்கு. ஆனா ஒரு பாராமுகமாகவே சீமான் இருந்து விட்டார். ஒரு பொண்ணுங்க, அது கூட பிறந்த சகோதரியும் உடம்பு சரியில்லாதவங்க, அம்மாவும் வயசானவங்க, என்ன பண்ணும்? ஒரு தனியா ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இதுக்கிடையில சீமானுடைய அடிப்படைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவளுக்கு மிரட்டல் விடுறது. அந்த மிரட்டலுக்கு அஞ்சி பயந்து தமிழ்நாட்டிலே வாழ விடாம அவங்கள துரத்தி அடிச்சு இது கர்நாடகாவில் போய் செட்டில் ஆயிடுச்சு, நிர்கதியா மாறிடுச்சு. இனி தன்னுடைய வாழ்க்கை என்ன, தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னங்கிற ஒரு பரிதாப நிலைக்கு அந்த விஜயலட்சுமி தள்ளப்பட்ட பிறகு எப்பேற்பட்ட பொண்ணுக்கும் ஒரு கோபம் இருக்கு இல்லைங்க. சகோதரிக்காக உதவி கேட்டு போனேன், அதையும் செய்யல, தன்னுடைய வாழ்க்கையையும் இப்படி நாசப்படுத்தி சீரழிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பொறுமையினுடைய சிகரங்களா பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பொறுமை தப்புச்சுன்னா அவங்கள மாதிரி சீற்றம் கொள்ளுகிற குணம் கொண்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிதான் என்ன பண்ணிடுச்சு, பொது தளத்துல சீமான் என்னை கெடுத்துட்டு என்னை ஏமாற்றி வஞ்சிச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு
பொதுத்தலங்கள்ல அது பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை பூதகரமா வெளியே வருது. அது வரைக்கும் ஓரளவுக்கு ரகசியமா தான் இருந்தது. இப்படி இருக்கும்போது 2011 தொடர்ச்சியா அந்த சீமான் கட்சியில் இருக்கிற தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி மிரட்டல் விடுறது, கொலை மிரட்டல் விடுறது, கண்டபடி எழுதுறது, ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி எழுதுறது. அவங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியல. என்னதான் ஒரு தலைவன் மேல ஒரு அன்பு இருந்தா கூட, உன் தலைவனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணை அவ்வளவு அநாகரிகமா பேசுறதுக்கு இவனுக்கெல்லாம் எப்படி மனசு வந்ததுன்னு கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு கீழ்த்தரமா கொச்சைத்தனமா பேசினதுக்கு பிறகு அந்த அம்மா 2011 இவங்கிட்ட நீதியை எதிர்பார்க்கிறதே வேஸ்ட் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அப்படியே தன்னை அமைதிப்படுத்திட்டாங்க. இது நடந்தது. ஆனா தொடர்ச்சியா அந்த மனக்குமுறல் அவங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தேர்தலில் பங்கேற்றாரு. எல்லாமே தோல்வி, வெற்றின்னு அவர் இதுவரைக்கும் தேர்தலில் அவர் பார்த்ததில்லை. இருந்தாலும் தனக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்ததுக்கு பிறகு சுத்தமா விஜயலட்சுமி மறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த அம்மா விஜயலட்சுமி பொதுத்தலங்கள்ல சீமானை பற்றி கண்டபடி பேசி, நாராசமா பேசி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, தலைவனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்கிற மாதிரி எல்லாம் அந்த அம்மா தன்னுடைய அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு சீமான் தனக்கு வேண்டிய மதுரை செல்வம்னு ஒருத்தரை வச்சு தூது விட்டு மாசம் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு தூதெல்லாம் விட்டு பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லிருச்சு, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கான நீதி தான் வேணும். இதுதாங்க பொண்ணு. அது நினைச்சிருந்தேன்னா எவ்வளவு வேணாலும் டிமாண்ட் பண்ணலாங்க. இல்ல எனக்கு ஒரு 50 கோடி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சீமான் கொடுத்துதான் இருந்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு தான் ஏமாற்றப்பட்டதுக்கு ஒரு நீதி வேணும். நம்ம ஊர் கண்ணகி மாதிரி தாங்க, அப்படித்தானே? நீதி கேட்டு ஒரு மன்னனையே எதிர்த்த வரலாறு இல்ல நம்ம கண்ணகி வரலாறு. அந்த அந்த உணர்வு ஒரு பெண்ணுக்கு இருக்கு இல்லையா? எனக்கு நீதி தான் வேணும்னு அந்த பொண்ணு விடாப்பிடியா இருந்துருச்சு. இதுல 2011 இவங்க கொடுத்த அச்சுறுத்தல்ல அந்த பொண்ணு வழக்க வாபஸ் வாங்கிடுச்சு. வாபஸ் வாங்கினதுக்கு பிறகும் கூட தான் ஏமாற்றப்பட்ட உணர்வுல இருந்து அந்த பொண்ணு மாறவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நீதி கிடைக்கும்னு அந்த பொண்ணு காத்து கிடந்தது. ஆனா சீமான் என்ன பண்ணீங்க, அவரு காளிமுத்து அவர்களுடைய பெண் மகளை கயல்வெளியை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைங்கிற ஒரு நிம்மதியான ஜோனுக்குள்ள அவரு போயிட்டாரு. இந்த பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஒரு திருமணம் நடந்திருந்து அதுவும் அந்த சேஃப் ஜோனுக்குள்ள போயிருந்து இதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. ஆனால் அந்த பொண்ணு கதறிக்கிட்டே இருக்க, ஒரு பொண்ணுடைய கதறல் சத்தை கேட்டுக்கிட்டு உன்னால எப்படி இல்லறத்தை நடத்த முடிஞ்சது அப்படிங்கும் போதுதான் இவர் மனிதனா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வருது இல்லைங்களா? ஆனால் இந்த விஜயலட்சுமியை பத்தி கவலையே படாம தானுண்டு தன் வேலையுண்டு, தானுண்டு தன் குடும்பம் உண்டு, தானுண்டு தன் குழந்தை உண்டுங்கிற சுய வாழ்க்கையில அவர் திளைச்சு போனார் சீமான். ஆனா இந்த பொண்ணு விடுறதா இல்லை. விஜயலட்சுமியினுடைய அந்த விடாப்பிடி இருக்கு இல்லையா, அதை நம்ம பாராட்டணுங்க. ஒரு பெண் அந்த விடாப்பிடி இருக்கணும். ஏமாத்தினவங்கிட்ட இருந்து நீதி பெற்றே ஆகணுங்கிற அந்த விடாப்பிடி தன்மை இருக்குல்ல, விஜயலட்சுமி கிட்ட அது இருக்கு, நம்ம பாராட்டணும். இன்னைக்கு என்னாச்சு, கோர்ட்டு எடுத்து அந்த வழக்கை எடுத்து என்ன சொல்லிருச்சுன்னா, சம்பந்தப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்டவர்களே அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாலும் இது பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் அதை நடத்திதான் ஆக வேண்டும் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. காவல்துறை விசாரித்து தீர விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு கடும் உத்தரவு. சாதாரண உத்தரவு இல்லை, கடும் உத்தரவு. கடும் உத்தரவு பிரிச்சதுக்கு அப்புறம் காவல்துறை தன்னுடைய விசாரணையை துவங்குது. காவல்துறை விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, விஜயலட்சுமி சொன்னது போலவே 6 அல்லது 7 முறை கர்ப்பமாகி இருக்கிறார், அந்த கர்ப்பத்தை கலைத்திருக்கிறார். இது வாய் வழியா சொன்னா போதுமாங்க? ஆதாரம் இருக்கா? நாம் தமிழர் தம்பி கேட்கறது அதுதான், ஆதாரம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லறத்துக்கு ஆதாரம் கேட்கிற முதல் கும்பல் அந்த கும்பலத்தான் இருக்கும். இருந்தாலும் எங்க ஆதாரம் இருக்குன்னா, கருக்கலைப்பு நடத்துறதுக்காக மருத்துவமனைக்கு போனப்ப அந்த மருத்துவமனையில கார்டியன், அதாவது கையெழுத்து போடணும் இல்லையா,
கணவனா இருந்தா மனைவி போடணும், மனைவியா இருந்தா கணவன் போடணும், குழந்தையா இருந்தா பெற்றவர்கள் போடணும். இது மருத்துவமனையினுடைய நடைமுறை. அந்த இடத்துல அந்த கருக்கலைப்புக்காக கையெழுத்து போட்டிருக்கிற அந்த ஃபார்ம்ல கணவன் என்கிற இடத்தில் சீமானின் பெயர் இருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமா வெளியாயிருச்சு, காவல்துறை கிட்ட இருக்கு. அப்ப நீ விஜயலட்சுமி மனைவியாய் நினைத்தது உண்மை, அவரோடு பழகியது உண்மை, அவரோடு இல்லறம் நடத்தியது உண்மை, இல்லறத்தால் கர்ப்பமானது உண்மை, அந்த கர்ப்பத்தை கலைத்ததும் உண்மை. இதை விட என்ன ஆதாரம் வேண்டியது இருக்கு? இதை விட என்ன விசாரணை வேண்டியது இருக்கு? எல்லாமே வெளியே வந்துருச்சு. இது இல்லாம 15 சாட்சிகள் சீமானுக்கு எதிராக இருக்கு. இது விஜயலட்சுமி வழக்குல மட்டும் ஆதாரங்களோட இருக்கிறதுனால பேசுறோம். அது இல்லாம சில பெண்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை காவல்துறை விசாரணையில அந்த சாட்சிகளும் இருக்கிறாங்களான்னு இப்ப நமக்கு தெரியல. அறிக்கை தாக்கல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஆக விஜயலட்சுமியினுடைய வழக்குல சீமான் செமத்தியா சிக்கிட்டார், மாட்டிக்கிட்டார். இனி தப்பிக்கவே முடியாதுங்கிற லெவலுக்கு வழக்கு விசாரணை வளையம் இறுகிருச்சு. சரி, என்ன ஆகும்? என்ன ஆகும்? குறைந்தபட்சம் 6 வருட தண்டனை என்பது உறுதி. இது சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி அவளோடு இல்லறம் நடத்தியது ஒரு மாபெரும் குற்றம் என்று வழக்கு சொல்லுகிறது. அதனால் 6 வருடம் முதல் 8 வருடம் தண்டனைங்கிறது உறுதி. இதில் தப்பிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி கூடாரமே செதில் செதிலா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. செதிலா உடையுது. எப்பவுமேங்க ஒரு கட்சி உறுதியற்ற கொள்கை இருந்தால் அது உடைந்து விடும். சித்தாந்த பின்புல பலம் இல்லாமல் இருந்தால் அது உடைந்து விடும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கட்சியை வழிநடத்துகிற தலைவன் சுய ஒழுக்கம் இல்லாதவனாய் இருந்தாலும் அந்த கட்சி வலுவிழந்து காணாமல் போய்விடும் என்பதற்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிதான் சாட்சியாக ஆதாரமாக தமிழகத்திலே இருக்கிறது. ஆக எந்த ஒரு தலைவனும் முதல்ல தலைவன்கிறதே என்ன? தலைமை பண்புள்ளவன் தான் தலைவன். முதல்ல சுய ஒழுக்கம் வேணும் ஒரு தலைவனுக்கு. அதே மாதிரி தன்னை நம்பி அரசியலில் பயணிப்பவர்களை ஒழுங்காக அவர்களை நடத்த தெரிய வேண்டும். அப்படி நம்பி வந்தவங்களை மசுருங்கிறது, பிசுருங்கிறது, கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம்! இதெல்லாம் கேவலம் இல்லையா? அநாகரிகம் இல்லையா? இன்றைக்கு ஒரு 10-15 வருட பயணத்தில் எத்தனை இளைஞர்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தார்கள், சொத்துக்களை தொலைத்தார்கள். என்ன அவங்க அரசியல்ல சாதிச்சிட்டாங்க? அவங்கள சீமான் என்ன நல்வழி படுத்தி இருக்கிறார், என்ன அரசியல் படுத்தி இருக்கிறார், அவர்களுக்கு எந்த தமிழ் தேசிய அரசியலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அவருக்கு எந்த தமிழ் தேசிய பாதையில் அந்த இளைஞர்களை அழைத்து கொண்டு போனார்? இதுதான் இன்னைக்கு நமக்கு கேள்வி. மேடையில பேசும்போது விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்ததை தவிர தமிழ் தேசியத்திற்கு சீமான் பிடுங்கியது என்ன, நட்டது என்ன, தமிழ் தேசியத்திற்காக அவர்கள் கண்ட போராட்ட களங்கள் என்ன, ஏதாவது சொல்ல முடியுமாங்க? அவ்வளவு வேண்டாங்க. இன்னைக்கு இந்தி திணிப்பை மத்திய அரசு இவ்வளவு தீவிரமா எதிர்த்துட்டு இருக்குல்ல, திணிச்சிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தன்னெழுச்சியாக போய் தொடர்வண்டி நிலையங்களில் அந்த இந்தி எழுதி இருக்கிறத அழிக்கிறாங்க. மதிமுக தொண்டர்கள் தன்னெழுச்சியாக போய் இந்தியை அழிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தன்னெழுச்சியா போய் இந்தி தார்பூசி அழிக்கிறாங்க இந்திய. தமிழ் தேசியத்தை பேசுகிற நீங்கள் சீமானுடைய கட்சியினர் ஏன் தன்னெழுச்சியா போய் அந்த இந்தி எழுத்துக்களை அழிக்கலாம் இல்லையா? ஏன் இந்திய நீங்க எதிர்க்கல? இன்னைக்கு அவங்க என்ன பேசிக்கிறாங்க? முத்தமிழ் அறிஞர் கலைஞரையும் சீமானையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். கேவலங்க. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய அரசியல் வரலாறு என்ன, உன் தலைவன் சீமானுடைய வரலாறு என்ன? இரண்டும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? கலைஞருடைய அரசியல் ஞானம் என்ன, அரசியல் தெளிவு என்ன, அவருடைய போராட்ட களங்கள் என்ன? 1967 இந்தி போராட்டம் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இந்தி போராட்டத்தை எதிர்த்து தன்னுடைய போராட்ட களத்தை விரிச்சு வச்சிருக்குமா? நினைச்சு பாருங்க.
எந்தவித தியாகமும் செய்யாமல், எந்தவித போராட்ட களத்தையும் முன்னெடுக்காமல் இந்திய தேசியத்தை எதிர்க்க வேண்டிய சீமான் இன்னைக்கு இந்திய தேசியத்துக்கு ஆதரவா போயிட்டாரு. நாங்களா சொல்றோம், உங்க கட்சியில் இருக்கிறவங்க, நாம் தமிழர் பயணத்தேவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்ல துப்பு இல்லாமல், திராணி இல்லாமல், இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கையும் சுமந்து கொண்டு கட்சி விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்கிற அந்த சலசலப்பையும் தடுக்க முடியாமல் இன்றைக்கு அரசியல் அனாதையாக தமிழ்நாட்டில் நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. என்னை பொறுத்தவரை முக்காவாசி பேர் வெளியே போட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் சீமானை நம்பி ஒரு பேராபத்து பயணத்தில் இருக்கிறீர்கள். இந்த பேராபத்து பயணம் உங்களின் வாழ்க்கையை செதில் செதிலாக உடைத்து நொறுக்கிவிடும். பாதி காலத்தை அழிச்சிரும். அவரு குடும்பம், அவரு சுகபோகமா வாழணுங்கிறதுக்காக அவரு ஃபாரின் காரு, பங்களா அப்படின்னு அந்த சுகபோக வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கையை பணைய வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார். அந்த விளையாட்டை நாம் தமிழர் தம்பிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காளியம்மாவை போல, வெற்றி குமரனை போல, ராயப்பனை போல, ஜெகதீச பாண்டியனை போல, இன்னும் எத்தனையோ தம்பிமார்களை போல உடனடியா நாம் தமிழர் கட்சியில் இருந்து நீங்கள் வெளியேறினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற தூய்மையான தமிழ் தேசியம் மலரும். இல்லையேல் ஆரிய பார்ப்பனியத்திற்கு சாமரம் வீசும் தமிழ் தேசியத்தில் உங்களை நீங்களே துளைத்துக் கொள்வீர்கள் என்பதுதான் எங்களுக்கு பதபதைப்பாகவும் அச்சமாகவும் அதே சமயத்தில் உங்களை பார்க்கும் போது பரிதாபமாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் தமிழர் தம்பிமார்களே, ஆரிய பார்ப்பனியத்திற்கு வெண்சாமரம் வீசும் சீமானை நம்பி உங்கள் வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள். ஆரிய பார்ப்பனியத்திற்கு எடுபடியாக இருக்கும் சீமானை நம்பி உங்கள் எதிர்காலத்தை நாசமாக்கி கொள்ளாதீர்கள். ஆரிய பார்ப்பனியத்தை நம்பி தன்னுடைய அரசியல் பாதையை அடியெடுத்து வைத்து அதில் பயணித்துக் கொண்டிருக்கிற சீமானை நம்பி உங்கள் அரசியலை முன்னெடுக்காதீர்கள் என்ற எச்சரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.